ஹே ஹாய் கைஸ், இந்த வீடியோல பர்ஃபெக்ட் ரிவெஞ்ச் மேரேஜோட 3வது எபிசோட் தான் பார்க்க போறோம். இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா இருந்த போட்டோ பாத்தீங்கன்னா நெட்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இதை வந்து இந்த ரிப்போர்ட்டர் நம்ம ஹீரோயின் சொல்றோம். நம்ம ஹீரோயினுக்கு யாரா இது பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்கும்போது ஒருவேளை இது இந்த ஹீரோ தான் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கால் பண்ணி கேட்டா, அப்படியா எனக்கு ஒன்னும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தெரியாத மாதிரியே அப்படியே நம்ம ஹீரோ மழுப்புறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ தான் இது பண்ணிருப்பாரு. இப்ப இந்த ஹீரோவோட மச்சான் இருக்காருல, அதாவது தங்கச்சி புருஷன் செக்ரட்டரி, சோ அவரும் நான் வேணா நெட்ல இருந்து டெலிட் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணு வேணாம் இருந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிடுறாரு. இப்ப இங்க இந்த அம்மாவும் தங்கச்சியும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட, நீங்க எப்படிங்க தங்கச்சிக்கு பார்த்த பையனை வந்து அக்காவுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறீங்க? சரி, அது மட்டும் இல்லாம பெரியவங்க எல்லாம் முடிவெடுத்தாதான் இது நடக்கும், பெரியவங்க வீட்டு சம்மதம் எல்லாம் கொடுக்கணும்ல, அதனால ஒரு ஃபேமிலி மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஏத்தி விடுறாங்க. இப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வரவும் ஹீரோயின் அவங்க அப்பா கூப்பிடுறாரு. கூப்பிட்டீங்க பாருமா, நீங்களே கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா இல்ல பெரியவங்க முன்னாடி கல்யாணம் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் எப்படிப்பா நீங்க இல்லாம கல்யாணம் பண்ணுவானா, அது மட்டும் இல்லாம எனக்கு மணப்பெண் தோழியா தங்கச்சி தான் வரணும் அப்படின்னு சொல்லும் போது, ஆமா ஆமா உனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸே இல்ல, அப்ப நான் தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி தங்கச்சி எடக்கு முடக்கா பேசிட்டு இருக்கா. இப்ப அப்பாவும் சரி ஓகேமா, அப்ப வந்து நீ வந்து அவங்க ஃபேமிலியை வந்து ஒரு மீட்டிங்க்கு வர சொல்லு, ஃபேமிலி மீட்டிங் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஊரெல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் இருக்குல்ல, சோ இந்த மாதிரி தான் ஃபேமிலி மீட்டிங், சோ எல்லாத்தையுமே பேசி அந்த இடத்துல முடிவு பண்ணிக்குவாங்க. இவங்க அம்மாவும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, ஃபேமிலி மீட்டிங் ஆமா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இவங்க ஏதோ ஒன்று பண்ணதா ரெடியா இருப்பாங்க போல. இப்ப நம்ம ஹீரோயின் சரி ஓகே, நான் ஹீரோவை தான் பார்க்க போறேன், நான் வேணா அவன்கிட்ட பேசி பாக்குறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா. இப்ப ஹீரோட கார் பிக்கப் பண்ண வந்துருது. ஹீரோக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது, நான் வரேன், என்ன காருக்குள்ள இருந்துட்டு இவ்வளவு அவசரமா பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் பார்த்தா காருக்குள்ள வேற யாரோ உட்காந்து இருக்காங்க. பார்த்து பயந்துடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்து கவலைப்படாத, அது என்னோட தங்கச்சி ஹஸ்பண்ட் தான், என்னோட செக்ரட்டரி, உன்னை இங்க கொண்டு வந்து விட்டுருவாரு, நீ பயப்படாம வரலாம் அப்படின்னு சொன்னோன்னே இப்ப கார்ல ஏறி போறாங்க. இப்ப தங்கச்சியும் அம்மா கிட்ட வந்து, அம்மா இங்க பாருமா ஃபேமிலி மீட்டிங் வேற வைக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் ஆயிருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, கவலைப்படாதமா, உங்க அப்பா வந்து அந்த குடும்பத்துல சம்மதம் வச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா நான் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி தான் சம்மதம் வைக்கணும்னு குறிக்கோளோட இருக்கேன், அதனால ஃபேமிலி மீட்டிங் இருக்குல்ல, அதுல நான் அம்மா நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சமைச்சுட்டு இருக்காரு. உங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது, அதெல்லாம் உனக்கு பிடிக்கும்ல, உனக்கு பிடிக்கும், நான் எது வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, இப்ப சமைச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்தா நம்ம ஹீரோயின் தான் பயப்படுவாங்கல்ல சாப்பிட்றதுக்கு. சோ அதை நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்கான்னு நான் டேஸ்ட் பண்றேன்னு சொல்லி அந்த பிளேட்ல இருந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு நம்பிக்கை வரதுக்காக நம்ம ஹீரோயினும் நம்பிட்டாங்க. சோ இப்ப அவங்களும் கம்ஃபர்டபுளா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், அதாவது இப்ப ஓகே கான்ட்ராக்ட் மேரேஜ் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாளைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ சொல்லுவாரு. கவலையே படாதீங்க, நீங்க வேணான்னு சொல்லிட்டு போக வாய்ப்பு இருக்கு, நான் உங்களை கல்யாணம் பண்ணியே தீருவேன், ஏன்னா நான் நிறைய பேரை வெறுப்பேற்ற வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் எதுக்கு, நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அக்ரிமெண்ட் அடிச்சிருப்பாரு. அதை எடுத்துட்டு வந்து காமிக்கும் போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இதுல எனக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அதாவது நம்ம பேரண்ட்ஸ் முன்னாடி தான் நமக்கு கல்யாணம் நடக்கணும், எல்லாத்துக்குமே சம்மதத்தோட தான் நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இப்ப அவங்க சைனும் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் அப்போ நம்ம வாழ்றதுக்கு ஒரு வீடு வேணும்ல அப்படின்னு சொல்லும் போது, இந்த வீடு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பாரு. இந்த வீடா, இது உங்க வீடாச்சு, நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது, இது உனக்கான வீடும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் அந்த பேக்கடு ஃபுட் தானே சாப்பிடுவாங்க, சோ அதனால அவங்களுக்கு பிடிச்ச அத்தனை ஃபுட்டுமே வாங்கி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்களோட வீட்டுல அவங்களோட ரூம் பாத்தீங்கன்னா ரொம்பவும் மோசமா இருக்கும். எல்லாருமே எல்லா ரூம்லயும் பர்னிச்சர் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு புதுசா வாங்குவாங்கல்ல, அப்ப பழச தூக்கி போடுவாங்கல்ல, அப்படி தூக்கி போடப்பட்ட ரூம் தான் நம்ம ஹீரோயினோட ரூம். எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு பழசான பர்னிச்சர் தான் அவங்க ரூம்ல இருக்கும். சோ ரொம்பவே மோசமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருப்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு புது பர்னிச்சரோட ரூம் செம அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ரூம் எனக்கு தானா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, நீ கவலையே படாத, இந்த சாவி ஒரே ஒரு சாவி தான் இருக்கு, உனக்கு எப்ப வேணாலும் நீ இந்த ரூம்ல வந்து தங்கலாம், இந்த வீடு உன்னோடது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கே ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு இதை கேட்கும்போது. இப்ப இங்க கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வந்து இந்த கிம்மோட தங்கச்சி இருக்கால, அவளை கூட்டிட்டு ஒரு ஷாப்பிங் வந்திருப்பா. எப்படியாவது இவ மண்டைய கழுவி இவளோட அண்ணனை நம்ம அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு தங்கச்சிக்காரி நினைச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப வந்து ஏன் சும்மா விட்டீங்க, உங்க அண்ணனை எங்க அக்கா எவ்வளவு நாளா லவ் பண்ணா தெரியுமா, நீயும் உங்க அம்மாவும் போய் கேளுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ஓகே நானும் போய் கேட்கறேன், நானும் கேட்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பேக் பாப்பா. அந்த பேக் பாத்தீங்கன்னா ரொம்பவும் காஸ்ட்லியா இருக்கும், பரவாயில்ல நான் பே பண்றேன் நீ வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த தங்கச்சிக்காரையும் சொல்லிட்டு இருப்பா. இப்ப நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி இருக்காருல்ல, அதாவது தங்கச்சி புருஷன், சோ அவரு வந்து தங்கச்சி கால் பண்றாரு, இந்த பொண்ணை நான் எங்கேயோ பாத்திருக்கேன், நம்ம ஆபீஸ்ல கிம்னு ஒருத்தர் வேலை செய்யறான்ல, அவனுக்காக இந்த பொண்ணு நிச்சயிக்கப்பட்டிருக்கா, இப்ப வந்து அந்த பையனை வேணான்னு பிரேக்கப் பண்ணிட்டு உன்னோட அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லும் போது, எதுக்காகவா இருக்கும், பணத்துக்காக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோவோட தங்கச்சியும் கேட்கும்போது, சேச்சே அப்படிலாம் இருக்காது, பார்க்கவே ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரிஞ்சா, எதுக்காகன்னு தெரியல, ஆனா இது உண்மை அப்படின்னு சொல்லும் போது, சரி சரி பரவாயில்ல அது பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களும் அதே ஷாப்பிங் மால்குள்ள வருவாங்க. அங்க பாத்தீங்கன்னா இங்க கிம்மோட தங்கச்சியும் ஹீரோயினோட தங்கச்சியும் பாத்துருவாங்க. பார்த்த உடனே ஹீரோவோட தங்கச்சியை எப்படியாவது வளைச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோயினோட தங்கச்சி இருக்கால, அவ வந்து ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, எங்க அக்கா எவ்வளவு மோசமானவ தெரியுமா, இவளோட அண்ணன் இருக்கான்ல கிம், சோ இவனுக்கு தான் எங்க அக்கா வந்து நாங்க மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணோம், அவளும் லவ் பண்றேன்னு தான் சொன்னா, திடீர்னு வந்து பிரேக்கப் பண்றேன்னு சொல்லிட்டு உங்களோட அண்ணனை லவ் பண்றேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, எதுக்குமா எதனால அவ இப்படி பண்றா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா சின்ன வயசுல இருந்தே அப்படிதான், என்னை அவ ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்பட்டிருக்கா, எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டா, அது மட்டும் இல்லாம அவளை நாங்க கஷ்டப்படுத்த
ஏமாத்தணும் கொடுமைப்படுத்தணும் அப்படி இப்படின்னு அவ எங்களை பத்தி பொய் சொல்லிக்கிட்டே இருப்பா அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயினை ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே நீ இந்த மாதிரி ஒரு பொண்ணா இருப்ப நான் எதிர்கூட பாக்கல. அதாவது உன்னோட விரோதியாவே இருந்தாலும் கொஞ்சமாவது மரியாதையா பேசுவாங்க. நீ இப்ப எவ்வளவு கேவலமா உன்னோட அக்காவை பேசிட்டு இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்க இந்த கிம்மோட தங்கச்சும் இல்ல உண்மைதான் எங்க அண்ணனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க, திடீர்னு எங்க அண்ணனை பிரேக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏய் உன் கையில இருக்கிற பேகுக்காக நீ என்ன வேணாலும் பேசுவியா, அமைதியா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோயின் எதுக்காக எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் எனக்கு தெரியல. ஆனா என்னதான் இருந்தாலும் அவள் ஒரு பொண்ணு, இவ்வளவு கேவலமா பேசும்போது தெரியுது நீங்களும் உங்க அம்மாவும் சேர்ந்து அந்த பொண்ணை என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல உன்ட்டெல்லாம் என்னால பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இந்த தங்கச்சிக்காரிக்கு பாத்தீங்கன்னா ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அப்படியே குரங்கு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இந்த பக்கம் கிம்மோட அம்மாவும் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட ஒரே நிமிஷம் நில்லுமா நான் உன்ட்ட பேசணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது என்ன எதுக்கு டார்ச்சர் பண்றீங்க, உங்க பையனை தான் நான் பிரேக்கப் பண்ணிட்டேன்ல, எதுக்காக பின்னாடியே வரீங்க, என்கிட்டலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லமா ஒரே நிமிஷம் நில்லுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் கேட்கவே இல்லை. இப்ப நம்ம ஹீரோயினோட முடியை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க லைட்டா என் முடியை இழுக்காதீங்கன்னு சொல்லி தள்ளி விடுவாங்க. இவங்க அப்படியே வேகமா தள்ளி விட்ட மாதிரி ரோட்ல போய் விழுந்து சீன் போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கத்துறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் எந்திரிச்சு வரும்போது நம்ம ஹீரோயின் லைட்டா தான் அவங்கள டச் பண்ணுவாங்க. உடனே கீழே விழுந்து ஐயோ அப்படின்னு கத்துறாங்க. இப்ப அந்த பொண்ணு வந்துடுறா. வந்து உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா, எங்க அண்ணனை தான் பிரேக்கப் பண்ண, எங்க அம்மா என்ன பண்ணாங்க, அவங்களையும் போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கி அப்படின்னு சொல்லும்போது ரோட்ல இருக்கிற எல்லாருமே இங்க பாரு இந்த பொண்ணு எப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு தப்பா பேசுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஆயிருது. இப்ப இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க அப்படின்னா இந்த ஹீரோயினோட அம்மா தான் பணம் கொடுத்து இந்த மாதிரி நடி, அவளுக்கு ஒரு பேட் இமேஜ் கிரியேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ அதனால இவ பணத்தை வாங்கிட்டு என்ன வேணாலும் பண்ணுவாள்ல, அதனால இதுவும் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஹீரோயினா எப்படியாவது உன்னோட பையன் கிம்முக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு இந்த அம்மாவும் சொல்லியிருப்பாங்க. சோ அதனால ரொம்பவே ஆசைப்பட்டு அவங்க என்னென்ன சொல்றாங்களோ எல்லாத்தையுமே இந்த கிம்மோட அம்மா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த பக்கம் கையில ஒரு டைமிங்க பார்த்துட்டு கரெக்டா இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அதே நாள் நான் என்ன ஆவான்னு தெரியாது, என் வாழ்க்கை முடியுமா இல்ல இப்படியே கண்டினியூ ஆகுமா இல்ல பழைய மாதிரி அந்த நிலைமைக்கு போயிருவானு எதுவுமே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றக்கும் போது அப்ப இனிமேல் ஒரு நிமிஷத்தையும் நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இந்த ஹீரோயினோட அம்மா வந்து எல்லாத்துக்கும் அந்த பெயிண்டிங் வித்திருப்பாங்கல்ல, சோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் அவங்களுக்கே தெரியாம அவங்க ரூமுக்கு போய் எடுத்துட்டு வந்திருக்கா. எடுத்துட்டு வந்து ஏதோ ஒண்ணு எழுதிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா டக்குன்னு வரும், நான் தாத்தாவை பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீ தாத்தாவை பார்க்க தனியா போகாத, என்னோட மேனேஜரை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரையும் கூட கூட்டி விடுறாங்க. இப்ப இவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. உள்ள இருக்கிற அவங்க தாத்தா பாத்தீங்கன்னா கதவை திறக்கவே இல்லை. வெளியே இருக்கிற அந்த நர்ஸும் இங்க பாருங்க எவ்வளவு நேரம் இந்த பொண்ணு தட்டிக்கிட்டே இருக்கா, திறக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருமா நாங்க கூப்பிட்டாலே அப்பப்பா அவர் வெளியே வர மாட்டாரு, அவருக்கு ஏதாவது தேவை இருந்தா மட்டும்தான் அவர் வெளியே வருவாரு, அதனால நீ தட்டுறது வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மேனேஜர் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இங்க வந்து அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், அவ தட்டிக்கிட்டே இருந்தா அவர் திறக்கவே இல்லை, அதுக்கு மேல எனக்கு அங்க நிக்க பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல அவளுக்கு வழி தெரியாம ஒரு நாள் நைட் அங்கேயே வெளியவே கிடக்கட்டும், அப்பதான் அவளுக்கு புத்தி வரும்னு இவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் தாத்தா கிட்ட பேசலங்கிற கவலையில இல்லாம ஜாலியா சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஃப்ரெண்ட் ரிப்போர்ட்டர் இருக்காருல்ல அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹீரோட வீட்டுல இருக்கிற எல்லாத்தையுமே நீ சமாதத்துக்கு ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னா அவங்க அம்மாவை நீ கரெக்ட் பண்ணணும், அவங்க அம்மா தான் அங்க பெரிய ஆள் மாதிரி, அவங்க சொன்னா முக்காவாசி பேர் கேட்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து ஒரு குக்கிங் கிளாஸ் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த கிளாஸுக்கு நீயும் போனீங்கன்னா எப்படியோ ஒண்ணு அவங்க கிட்ட பேசி நல்ல பேர் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அந்த கிளாஸ் போவாங்க. அந்த கிளாஸோட அந்த குக்கிங் டீச்சர் இருக்காங்கல்ல, சோ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வரும்போது ஏதோ ஒன்று எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க வரைஞ்ச டிராயிங் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதை பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க. யாருமே இந்த மாதிரி பண்ணதில்லை, ஏதோ ஒன்று எடுத்துட்டு வா அப்படின்னா நமக்கு என்ன ஸ்பெஷலா சூப்பரா வருமோ அதை சமைச்சு எடுத்துட்டு வருவாங்க, இல்ல ஏதோ ஒரு சமைக்கிறதுக்காக டூல்ஸ் ஏதோ எடுத்துட்டு வருவாங்க. நீ என்ன டிராயிங் எடுத்துட்டு வந்திருக்க, ஆனாலும் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா யார்கிட்டயுமே நான் ஃப்ரீயா வாங்க மாட்டேன், நான் காசு கொடுத்தே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் டைம் நான் வரைஞ்ச படத்தை நானே சேல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப எதுக்கு நீங்க வர, உன்னோட மாமியார் கரெக்ட் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சேச்சா அப்படிலாம் இல்ல, ஆனா எல்லாத்துக்குமே இங்க வச்சு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், எனக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நான் வரலாமா அப்படின்னு கேட்பாங்க. நீ கண்டிப்பா வரலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த குக்கிங் டீச்சரும் சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷமாயிருது. இப்ப இந்த பக்கம் இந்த ஹீரோட அம்மா இருக்காங்களே, சோ அவங்க வந்து நம்ம ஹீரோயினையும் ஹீரோனோட தங்கச்சியையும் ஒன்னா உட்கார வச்சு பேசணும்னு வர சொல்லியிருப்பாங்க. அவங்களும் வந்திருக்காங்க. இப்ப அதே சமயத்துல நம்ம ஹீரோ வந்து பாட்டி கிட்ட எப்படியாவது சம்மதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பாட்டி சொல்றாங்க ஏன்டா அப்பாவும் பிள்ளையும் இப்படி இருக்கீங்க, கொஞ்சமாவது பேசிக்கோங்கடா அப்படின்னு சொல்லும்போது இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஃபார்முலா பேசிக்கிறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பாக்கு அண்ணனால நடக்க முடியாது, இருந்தாலும் அவன் கம்பெனியை பாத்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ரொம்ப பாசமா இருக்கும். நம்ம ஹீரோ மேல கொஞ்சம் பாசம் கம்மியா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோ என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா எனக்கு இந்த கம்பெனி வேணாம் அப்படின்னு எனக்கு புதுசா நானே ஒரு கம்பெனியை உருவாக்குறேன்னு சொல்லி இவருக்காக ஒரு கம்பெனியை உருவாக்கி அதுல உட்காந்து இருப்பாரு. சோ அது வந்து அந்த வீட்டுல இருக்க யாருக்குமே பிடிக்காது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவும் அந்த வீட்டை விட்டு தள்ளி தான் இருப்பாரு. இப்ப கரெக்டா அந்த இடத்துல அவங்க அண்ணனும் வந்துடுறாங்க. அவங்க அண்ணனும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாட்டி சொல்றாங்க உனக்குன்னு ஒரு ஃபேமிலி அமைச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன தம்பி மாதிரி அழகாவா இருக்கேன், இந்த மாதிரி இருக்கிற எண்ணெயெல்லாம் யாரு கல்யாணம் பண்ணிக்குவா அப்படிங்கிற மாதிரி குத்தி காமிக்கிற மாதிரி பேசுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனா மாறுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒன்னும் சரியில்லையாமே, ஏதோ ஒரு ஸ்டெப் மதரால வளர்க்கப்பட்ட பொண்ணு தானே, சித்தி கூட வளர்க்கப்பட்டிருக்கா, அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்லி பேசும்போது ஏன்னா நம்ம ஹீரோவும் ரெண்டாவது ஒய்ஃபுக்கு தானே பிறந்திருக்காரு, அதனால நம்ம ஹீரோவை குத்தி காமிச்சு அவங்க அண்ணன் பேசிட்டு இருக்காரு. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு செம கடுப்பாகுது. இப்ப தூங்க போகும்போது நம்ம ஹீரோ கேட்டுறாரு இப்போ ஒரு பிளே ஒண்ணு பண்ணல, ரொம்ப கேவலமா இருந்தது, இந்த மாதிரிலாம் இனிமேல் பேசாத எல்லாத்துக்கும் முன்னாடி, உனக்கு தான் இது அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது எனக்கு என்ன அசிங்கம்,
வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அண்ணங்காரனும் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து பழச நினைச்சு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன், இதுக்கு மேல நான் கஷ்டப்பட விரும்பல, ஏன்னா பண்ணாத தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க அண்ணனுக்கு இந்த மாதிரி கால் நடக்க முடியாம போகுதுல, சோ இதுக்கு வந்து நம்ம ஹீரோ தான் காரணமா இருந்திருப்பாரு. அது எப்படி அப்படிங்கறதெல்லாம் நம்ம பின்னாடி தான் பார்க்க முடியும். இப்போ உனக்கு வரப்போற பொண்ணை நானும் பார்க்க தானே போறேன், நீ எப்படி கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அண்ணன் அப்படியே வில்லத்தனமா பாக்குறாரு. இங்க நம்ம ஹீரோட அம்மாவும் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கும்போது நம்ம தங்கச்சி என்ன சொல்றானா, அக்கா அவங்க முன்னாடி நம்ம ரொம்ப பாண்டிங்கா பேசணும், அந்த மாதிரி நடிக்கவாவது செய்ய அப்படின்னு சொல்லும்போது உனக்கு தான் நடிப்பு நல்லா வருமே, நீ நடி, நான் இதுக்கு நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோட அம்மாவுக்கும் பிடிச்ச மாதிரி காஃபில ஆர்டர் பண்ணி அந்த தங்கச்சி வர சொல்லி அந்த அம்மாவுக்கும் கொடுத்துட்டு ஹீரோயினுக்கும் கொடுக்கலான்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து அது குடிக்க மாட்டாங்க. இப்போ உங்களை பார்த்தா ரொம்ப பாண்டிங்கா இருக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது தங்கச்சிக்காரி வந்து இல்ல சேச்சா நான் எங்க அக்காவோட ரொம்ப பாண்டிங் அப்படின்னு சொல்லும்போது அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. சரி ஓகே, அது உங்க ஃபேமிலி விஷயமா இருக்கட்டும், ஆனா 2 பேரும் ஒரே ஒரு பையனுக்காக போட்டி போடுறீங்களே, இது உங்களுக்கு தப்பா தெரியலையா அப்படின்னு சொல்லும்போது தப்பா தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீ வந்து அக்காவா இருக்க, சோ நீ தான் விட்டு தரணும், உன் தங்கச்சி தான் முறைப்படி என்னோட பையனை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிருக்கா, அவளுக்காக தான் நாங்க ஃபர்ஸ்ட் பேசியிருக்கோம், சோ அவளுக்கு தான் என் பையன் அப்படிங்கிற மாதிரி இவங்க அம்மாவும் சொல்றதை கேட்டுட்டு நான் எதுக்காக விட்டு தரணும், நான் சின்ன வயசுல இருந்து அவளுக்கு எதுவுமே விட்டு கொடுத்தது இல்லையே, இப்ப மட்டும் நான் எதுக்கு விட்டு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீ என்ன இவ்வளவு செல்ஃபிஷா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் சொல்லும்போது செல்ஃபிஷா நானா, நீங்க அப்படி நினைச்சா நான் ஒன்னும் பண்ண முடியாது, நான் ஏன் விட்டு தர முடியல அப்படின்னா சின்ன வயசுல இருந்து எனக்குன்னு எந்த ஒரு பொருளுமே இருந்தது இல்ல, இப்ப நமக்குன்னு ஒரு பொருள் இருந்தா தானே அதை நம்ம விட்டு கொடுக்க முடியும், எனக்குன்னு இவங்க என்ன பொருள் கொடுத்தாங்க, எதுவுமே என்கிட்ட இருந்தது இல்ல, எல்லாமே அவளுக்கு மட்டும்தான் இருந்தது, அப்புறம் எப்படி நான் விட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லும்போது அக்கா என்னக்கா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அப்படியே நாடகம் போடுறா, நீ நிறுத்திரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இங்க பாரு நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, இப்பெல்லாம் நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது இல்லம்மா நீங்க தான் ரொம்ப ஓவரா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஏன்டா நான் உன்னோட லவரை திட்டிட்டு இருந்தா நீ என்னைய திட்டிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வா இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிடும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்க ஆண்டி, கிட்டத்தட்ட நீங்களும் நானும் ஒரே மாதிரி தான், என்னோட பாதையெல்லாம் நீங்களும் தான் கடந்து வந்திருப்பீங்க, என்னோட வழி என்னன்னு உங்களுக்கும் புரியும் அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்களும் செகண்ட் ஒய்ஃபா தானே இருந்திருக்கீங்க, சோ நானும் எப்படி அடாப்டட் சைல்டா இருந்தனோ அந்த மாதிரி தான் நீங்களும் அப்படின்னு சொல்லும்போது சே நான் வேற நீ வேற, நான் இவங்க அப்பாவை கல்யாணம் பண்ணும்போது அவங்க அப்பாவுக்கு ஒரு கை குழந்தை இருந்தது, அது மட்டும் இல்லாம டிவோர்ஸ் வாங்கியிருந்தாரு, அதனால தான் நான் கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப சரிமா நான் எல்லாத்தையுமே விட்டுறேன், என்னோட பையனை நீ உண்மையா லவ் பண்ற அப்படின்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது. பாத்தியா நான் கேட்கற இந்த சின்ன கேள்வி கூட உன்னால ஆன்சர் பண்ண முடியல, உன்னை நம்பி எப்படி நான் என் பையனை ஒப்படைக்கிறது அப்படின்னு கேட்கும்போது இங்க பாருங்க என்னையே எல்லாருமே ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னே தெரியல, நான் ஒருத்தனை லவ் பண்ணேன் ஆனா அவன் என்னை லவ் பண்ணவே இல்லை, அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் அவன் கூட இருக்கணும்னு நினைச்சிருக்கான், சோ இந்த மாதிரி என்னை நான் நம்பின எல்லாருமே என்னை ஏமாத்தும் போது நான் யாரை நம்புவேன், நான் இனிமேல் லைஃப்ல லவ்வே பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நினைச்சேன், ஆனா உங்க பையனை பாக்குறதுக்கு முன்னாடி உங்க பையனை பார்க்கும்போது உங்க பையன் ரொம்பவே ரூடா இருந்தாலும் அவன் எந்த ஒரு பொண்ணையும் ஏமாத்தினது இல்ல, சோ அதனால அப்படியே அவன் ஏமாத்தினா கூட அதை தட்டி கேட்கறதுக்கு ஒரு நல்ல அம்மாவா நீங்க இருப்பீங்க, அந்த நம்பிக்கையில தான் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோட அம்மாவும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தான் தெரியுது. இப்ப தங்கச்சிக்காரியும் இன்னமும் அவ இம்ப்ரெஸ் பண்றதுக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொடுக்கும்போது இல்லம்மா நான் ஏதாவது கிஃப்ட் வாங்கினேன் அப்படின்னா நான் திரும்ப கொடுப்பேன், அப்படி இல்லைன்னா நான் அந்த கிஃப்டே வாங்கிக்க மாட்டேன், நான் உனக்காக எந்த கிஃப்ட் எடுத்துட்டு வரல, அதனால எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே தங்கச்சிக்கு என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பா. இப்ப அப்படியே கார்ல போயிட்டு இருக்காங்க ஹீரோவும் ஹீரோயினும். நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் 10 அடி தூரத்தில் தள்ளி உட்காந்துருக்காங்க. இப்ப ஹீரோயின் நிறைய பேசி அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இல்ல நான் உங்களுக்கு மெயில் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே பேசினா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் செம்மையா தூங்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு அவங்க அம்மா வந்துடுறாங்க. அவங்க அம்மாவை பார்த்தோன்னே ஐயோ ஆன்ட்டி எங்களுக்குள்ள எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லும்போது சேச்சே அதெல்லாம் கவலைப்பட தேவையில்ல, நான் ஒன்னும் அந்த காலத்து ஆள் மாதிரி கிடையாது அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்றாங்க. என் பையன் இப்படி தூங்கி நான் பார்த்ததே இல்லை, அவனை எழுப்பட்டுமான்னு கேட்கும்போது சேச்சா எழுப்பிடாத, அவன் தூங்கவே மாட்டான், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான், ரொம்ப நிம்மதியா இப்படி கொரட்டை விட்டு அவன் தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது இங்க பாருமா நான் உன்ட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்பேன், அந்த விஷயம் மட்டும் நீ எனக்காக பண்ண அப்படின்னா நான் ஃபேமிலி மீட்டிங்க்கு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு நமக்கு இப்ப காமிக்கல. இப்போ ஃபேமிலி மீட்டிங் வந்து ஏற்பாடு பண்ண சொல்லிட்டாங்க. இப்ப இதை வந்து வீட்டுல சொல்லும் போது நம்ம ஹீரோயினோட அம்மாக்கும் தங்கச்சிக்கும் செம ஷாக்கா இருக்கு. என்னடா இது ஃபேமிலி மீட்டிங் முடி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவும் ஓகே அப்பாடா நம்ம நினைச்சது நடக்குது, அவங்க வீட்டுல நமக்கு ஒரு சம்பந்தம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அவங்க தாத்தா கால் பண்றாங்க. தாத்தாவும் கால் பண்ணி தாத்தாக்கும் இந்த கல்யாணத்துல சம்மதம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே தாத்தாவா, தாத்தா கிட்ட எப்படி போய் பேசினா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கதவை போட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருப்பாங்களே, அப்ப செக்ரட்டரி வந்து இதுக்கு மேல என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி இருப்பார்ல. அப்ப நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து இறக்க போகும்போது இதே செக்ரட்டரி தான் தாத்தா உன்ட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனை வச்சிருப்பாரு. அப்ப தாத்தா என்ன கேட்டிருப்பாருன்னா, இங்க பாருமா நீ சாக போற, என்னால உன்னை காப்பாத்த முடியாது, ஆனாலும் என் மனசுல ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு, என்னை மன்னிச்சிட்டேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிருமா, இல்லைன்னா என்னால நிம்மதியா சாக முடியாது அப்படிங்கிற மாதிரி தாத்தா கேட்டிருப்பாரு. இப்ப அதை இவங்க மனசுல வச்சுக்கிட்டு தாத்தா நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. டக்குனு கதை ஓபன் பண்ணிடுறாரு. என்ன சொன்ன மன்னிச்சிட்டியா, அப்ப நான் பண்ண எல்லா தப்பும் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே தெரியும் அப்படிங்கிறாங்க. என்ன தப்புன்னு தெரியல நமக்கு. இப்ப தாத்தாவும் கட்டி பிடிச்சு என்னை மன்னிச்சிருமா, நான் உனக்கு ரொம்ப நிறைய கெடுதல்
பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ இங்கே இது எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த அம்மாக்காரையும் வந்து போட்டு நம்ம ஹீரோயினா என்னடி எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட்டோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, நாளைக்கு ஃபேமிலி மீட்டிங் இருக்குல்ல அதில் பாரு அப்படி இப்படின்னு மிரட்டிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஃபேமிலி மீட்டிங்கை ரொம்ப அவுட்டோரில் வச்சிருப்பாங்க. ஏன்னு பார்த்தா இவங்க சிட்டிக்குள்ளே மீட் பண்ணோம்னா அது நியூஸ்லலாம் ஸ்ப்ரெட் ஆகி தப்பா என்னென்னமோ பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலிக்கு சொந்தமான, அதாவது நம்ம ஹீரோ ஃபேமிலிக்கு சொந்தமான ஒரு இடத்துல தான் ஃபேமிலி மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட அப்பாவும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இதுக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் நல்லா ஹம்பிளா பேசிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க அம்மா மட்டும் ஒரு மாதிரி திமிருத்தனம் முடிச்ச மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. இவ்வளோ தூரம் தள்ளி வச்சா நாங்கள் என்ன பண்றது, நாங்களும் உங்களுக்கு பொண்ணை கொடுக்குறோம்ல, எங்களை இப்படிதான் சீரழிப்பீங்களா அலக்களிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோட அம்மாவும் சரி கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கை கொடுத்தா அதை கூட ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு கையை கூட பிடிக்காம ஏதோ லைட்டா தொட்டும் தொடாம வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த 3வது எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பை.